கோவை மருத்துவமனையில் திருட முயன்றவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் காவலாளிகள் உள்பட 15 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு வந்த ராஜாவை காவலாளிகள் மருத்துவமனை நிர்வாகத்தினர் சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். தாக்குதலில் பலத்த காயமடைந்து மயங்கி விழுந்த ராஜாவுக்கு அதே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், நடந்தது என்ன விவரங்கள்? நிச்சயமாக. அதாவது கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ராஜா. இவர் பாத்தீங்கன்னா தற்போது கோவை காந்திமா நகர் பகுதியில குடும்பத்தோட தங்கி வசிச்சு வர்றாரு. இந்த நிலையில ராஜா பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் இங்க கோவை அவினாசி சாலையில் உள்ள ஒரு பிரபல தனியார் மருத்துவமனை வளாகத்திற்குள் புகுந்து அங்கிருந்த இரும்பு பைப்புகளை திருட முயன்றதாக கூறி அங்கு பணியில் இருந்த காவலாளிகள் ராஜாவை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இரவு முழுவதும் தாக்கியதுல மயங்கி விழுந்த ராஜாவை அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். இது குறித்த தகவல் எதையுமே காவல் நிலையத்திற்கோ அல்லது ராஜாவின் குடும்பத்திற்கோ அந்த மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவிக்காத நிலையில காலையில ராஜா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாரு. இது குறித்து குடும்பத்தினருக்கு உடனடியாக தகவல் அளிக்காமல் மதியத்திற்கு மேல் குடும்பத்தினருக்கும் பீளமேடு போலீசாருக்கும் ஒரு தகவல் அளிக்கிறாங்க. இந்த தகவல் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு சென்ற கோவை மாநகர துணை ஆணையர் ஸ்டாலின் தலைமையிலான போலீசார் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் காவலாளிகளிடம் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த விசாரணை அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த ராஜா அடித்து கொலை செய்யப்பட்டது உறுதியானது. இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில இருக்கக்கூடிய அந்த துணைத் தலைவர் நாராயணன் உள்ளிட்ட 15 பேர் மீது பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா அங்கிருந்த காவலாளிகளா இருக்கக்கூடிய சசிகுமார், மணிகண்டன், சரவணகுமார், சுரேஷ்குமார், லோகநாதன், குமரவடிவேல் உள்ளிட்ட அந்த 15 பேர் தற்போது கைது செய்யப்பட்டு பீளமேடு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்து ராஜாவின் குடும்பத்தினர் கூறும்போது பாத்தீங்கன்னா அவர் உடல்நிலை சரியில்லை என கூறி மருத்துவமனைக்கு சென்றதாகவும் அவரை தவறுதலாக எண்ணி தாக்கி இருக்கிறாங்க. கொடூரமாக தாக்கி கொலை செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்கக்கூடிய சூழல்ல தற்சமயம் 15 பேர் கைது செய்யப்பட்டு இங்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் எதற்காக ராஜா உள்ளே சென்றார், அவரை அந்த அடித்து கொன்றது உண்மையா என்பது குறித்தெல்லாம் கண்டறிய ராஜாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மதியத்திற்குள் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் இறப்புக்கான காரணம் தெரிய வரும். போலீசார் முதல் கட்டமா ஆய்வு செய்யும் போதே அவரது உடல்ல பல்வேறு இடங்கள்ல கடும் கொடூரமான காயங்கள் இருந்ததை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. தற்சமயம் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் இவர்கள் விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. தென்னிலவன், ராஜாவின் மனைவி சிகிச்சைக்காக தான் அவங்க மருத்துவமனைக்கு ராஜா சென்றிருந்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப ராஜாவை திருடன் அப்படின்னு மருத்துவமனை நிர்வாகம் அடையாளம் கண்டது எப்படி? அது தொடர்பாக முதல்ல போலீஸ் கிட்ட தகவல் சொல்லலையா அவங்க? நிச்சயமா. அதாவது ஏற்கனவே பாத்தீங்கன்னா ராஜா மீது ஒரு குற்ற வழக்கு இருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா இரவு ராஜாக்கு உடல்நிலை சரியில்லை என கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றதாகவும் அதன் பின்னர் அவர் வரவில்லை அப்படின்னு ராஜாவின் மனைவி சொல்றாங்க. மேலும் மருத்துவமனை வளாகத்திற்குள் வழிமாறி சென்ற அவரை காவலாளிகள் திருடன் என எண்ணி தாக்கியதாக ராஜாவின் மனைவி கூறும் நிலையில அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் பாத்தீங்கன்னா உள்ளே கட்டுமான பணிக்காக வைத்திருந்த இரும்பு பைப்பை ராஜா திருட முயன்றதாகவும் அப்போது அவரை பிடித்து தாக்கியதுல அவர் மயங்கி விழுந்ததாகவும் கூறியிருக்கிறாங்க. இருப்பினும் போலீசார் பாத்தீங்கன்னா ராஜா மீது வேறு ஏதேனும் வழக்குகள் குற்றப்பின்னணி இல்ல வழக்குகள் இருக்கிறதா என்பது குறித்து ஒரு பகுதியில் விசாரித்தாலும் திருடன் என எண்ணினாலும் அவர்கள் பிடிச்ச உடனடியாக காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லாம இரவு முழுவதும் வச்சு கொடூரமா அடிச்சதுதான் தற்போது மிகப்பெரிய ஒரு செயலா இருக்கிறது. ஏன்னா அவரது உடல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல கொடூரமான காயங்கள் இருப்பதையும் போலீசார் உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் தற்போது இந்த காவலாளிகள் உட்பட ஒரு 15 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இருப்பினும் பாத்தீங்கன்னா பிரேத பரிசோதனை அறிக்கையிலும் என்னென்ன வகையான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் தெரிய வரும். தற்சமயம் ராஜாவை அடித்துக் கொன்ற அந்த கொலையாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது மனைவி தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.